ஹாய் காய்ஸ், ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழித்து இப்போது இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து மூணார் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ட்ரிப்பாக இருக்க போது. கொல்லி ஹில்ஸ் தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, கொல்லி ஹில்ஸா அங்கே அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ மக்களே, கரெக்டாக நம்ம ஒரு 3 மணிக்கு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பிட்டோம். 3 மணிலேருந்து ட்ராவல் பண்ணி கரெக்டாக 5:30க்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு ஸோ இப்போ காரில் போயிட்டுருக்கோம். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வந்துடுங்க. உளுந்தூர்பேட்டை ஜங்ஷனில் ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா நம்ம ரூட்டை வந்து பிடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே மேப் போட்டிங்க அப்படின்னா கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் காட்டுது. அந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் மலை மேலே ஏறாமல் ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். பட் ஆனால் மலை மேலே ஏறி போனோம் அப்படின்னா இந்த 42nd ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் நீங்கள் போட்டிங்கனாலே வந்து லொக்கேஷன் காட்டும். ஸோ அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மலை மேலே வழியாக கொல்லி ஹில்ஸ் ஏறலாம். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஹில் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ண தான் மெயினாக வந்து கொல்லி ஹில்ஸ் போவாங்க. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் அந்த ஹில் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வர வழிலாம் பார்த்துருப்பீங்க, ஹைவேஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்ததில் நிறைய ஷார்ட் ரூட்லாம் காட்டுச்சு. எப்படியும் மேனேஜ் பண்ணி கியா கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாருமே பசி வந்ததுனால வந்து ஆக்சுவலாக சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போகலாம். வெறும் எல்லாருமே வந்து எப்பவுமே சாப்பிட்ற தோசை சேர்வா தான். ஆனால் இந்த சேர்வில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நேச்சுரல் ஃபீல் கொடுக்குது. கொல்லிமலைனாலே ஸ்பைசஸ் ரொம்ப ஃபேமஸில் அந்த ஸ்பைசஸோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த இந்த கிரேவியில் இருக்குது. ஆக்சுவலாக அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த பெப்பர் நம்ம ஊரெலாம் பெப்பர் தூள் போடுவாங்க, காரமே ஏறாது. இதில் வந்து அந்த பெப்பரோட காரம் வந்து ஏறுறதை ஃபீல் பண்ண முடியுது. So it shows how natural their cooking were. Very level. கைஸ், நாங்கள் எதுக்காக இங்கே இருக்கோம் தெரியுமா? இந்த 42nd ஹேர்பின் பெண்ட்னா என்னன்னு தெரியுமா? இதில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த என்ன ஹிஸ்ட்ரின்னு இவன் சொல்லுவான். அது சொல்ல தான் நான் இருக்கேன். இந்த என்ன நம்பரு 42 ரொம்ப ராசியான நம்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பல பேரோட உயிரை காவு வாங்கின நம்பரு. பல பேரோட எப்படி காவு வாங்கிச்சு அப்படின்னா, எல்லாம் குடிபோதையில் வந்திருப்பாங்க, ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் ஏதோ ஒரு கவனக்குறைவால் வந்திருப்பாங்க. வந்து இங்கே ஆக்சிடென்ட் பண்ணி பல உயிர் போயிருக்கோம்.
உடனே இந்த இடத்த வந்து ஒரு மர்மமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஏற்கனவே வந்து கொல்லிமலை அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கு சில வரலாறுகள் இருக்குது. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே. கொல்லி அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வ கடவுள், ஆக்சுவலாக 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மன் இந்த மலையை வந்து பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அமானுஷ்ய தீய சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. முக்கியமாக இங்கே பல சித்தர்கள் பல முனிவர்கள் தவம் இருக்காங்க. அந்த தவத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த அமானுஷ்யங்கள் வருதான். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்லிப்பாவை இந்த பகுதியை வந்து பாதுகாத்துட்டு வரதா இந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில அமானுஷ்யங்கள் சேர்ந்த விஷயங்கள் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு சில காரணங்களாக இருக்குது அப்படின்னு வந்து பல பேர் நம்புகிறாங்க. ஸோ இது எந்த வகையில் வந்து உண்மைன்னு எனக்கு தெரியல. மக்கள் நீங்கள் தான் வந்து அதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இப்போது அரசாங்கம் நிறையா பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க வியூ பாயிண்ட்டுக்காக. ஆக்சிடென்ட்ஸ்லாம் கூட சொல்லி நல்லா கான்க்ரீட்லாம் போட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்டு மட்டும் ரொம்ப குறுகிய பெண்டாக இருந்ததுனால மட்டும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் இங்கே இந்த ஸ்பேஷியஸ் திங்ஸை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கொல்லிமலைக்கு மற்ற சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமானுஷ்யங்களை தாண்டி சில நல்ல விஷயங்களும் இருக்குது. கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் விசிட் பண்ணாத, மனிதர்கள் நடமாட்டம் பெரிதளவில் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பல மூலிகைகள் வந்து காடுகளில் அமைஞ்சிருக்கு, காடுகளில் இருக்குது பல மூலிகைகள். இதை இன்னும் மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தலை. ஏன்னா அதை பற்றின எக்ஸ்போஷர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரிசர்ச்சஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த மலையை மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹெர்பல் பிளான்ஸ் வந்து ஹெர்பல் ட்ரீஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு மூலிகைகள் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய பெரிய வெட்டுக்காயங்களை கூட ஈஸியாக சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகைகள் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் இந்த மலைக்கு இருக்குது. கூகுளில் போய் இந்தியாஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூட் என்ன அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கொல்லிமலை தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பென்ஸ் எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸ்லோப்பி பெண்டு, நீங்கள் நிறைய கொடைக்கானல் ஊட்டிலாம் நீங்கள் ஏறி இருப்பீங்க, பென்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப கர்வியான பென்ஸ் வந்து அதில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோப்பி பென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கியரில் போட்டு ரேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சினாரியோ நீங்கள் பார்க்க முடியும். ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு திருப்பியிருப்பாங்க. கீழேருந்து ஒரு பஸ்ஸு மேலேருந்து ஒரு பஸ்ஸில் லாரி வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய டெட்லாக் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புவாங்க. பட் கவர்மெண்ட் இப்போ நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் மேபி நம்மளுக்கு இதுக்கான அட்வான்டேஜஸ் நடக்கலாம். பட் இருந்தாலுமே பைக்கர்ஸ்க்கு ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கிரேசியான ரூட், இன்னுமே வந்து ஹைப் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரூட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், ஒரு வழியாக மலை ஏறி வந்தாச்சு. அந்த டேஞ்சரஸ் 70 ஹேர்பெண்ட் நம்ம தாண்டி வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இன்றைக்கி எப்படியுமே வந்து ஒரு ஆஃப் டே எடுத்துரும். நீங்கள் லாங் படிக்கட் நடந்து போய் 1000 ஸ்டெப்ஸ் மேலே இருக்குது, நடந்து போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு மேலே வரதுக்கு ஆஃப் டே மேலே ஆகிடும். ஸோ நம்ம இந்த டே முடிக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்பாட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் கொஞ்சம் நின்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பீப்புள் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்து டெரெயின் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்லோப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பிளெயினில், அதாவது சமவெளியில் பண்ணுற மாதிரி கல்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே இந்த மாதிரி அழகாக வெட்டி சின்ன சின்ன பேட்சாக தான் வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ அது அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சில இதில் வந்து இப்போ தான் தண்ணி விட்டு பதப்படுத்திருக்காங்க, சில இதில் நாற்றுலாம் நட்டுருக்காங்க. அது அழகாக ஒரு மாதிரி க்ரீனிஷாக செமையாக இருந்துச்சு. ஸோ அதனால் சும்மா அப்படியே ரசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்ல காற்று. ஆனால் சில்னஸ்ஸு ஜூலை மந்த் தான், பீக் கிளைமேட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் காற்று அப்படியே சில்லுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. வெயில் அடித்தாலும் பெருசாக அதோட இம்பேக்ட் தெரியல, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வரலாம் ஜூலை மந்த்து. போயிட்டு வாட்டர் லெவல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம ஃபன் பண்ணுவோம். ஸோ வாங்க போகலாம்.
ஸோ வர வழியில் நீங்கள் நம்ம அருவி கொல்லி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த எட்டுக்கை அம்மன் டெம்பிள் இருக்குது. ஸோ இதுதான் கொல்லி பாவை டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிலீவ்டு பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் அதிக அளவில் இந்த டெம்பிளை வந்து வழிபட்டு வராங்க. ஸோ இந்த டெம்பிள் சோளக்காடு இல்லை செம்மேடு போகிற வழியில் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால்ஸும் இருக்குது, நம்ம அருவியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கனால எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணி. அண்ட் அப்படியே அங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது மெயினாக இந்த பைனாப்பிள் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் அதோட வாட்டர் கண்டென்ட்டுமே வந்து அப்படியே இருந்ததுனால ஸோ நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கைஸ் நம்ம பிளாக் பெப்பர் பற்றி பேசணும்ல. ஸோ நீங்கள் நம்மளால நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிளாக் பெப்பர் வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே இது ஒரு வெரைட்டியாக, ஸோ அங்கே இருக்குது பாருங்களேன் அது ஒரு வெரைட்டியாக. அது இல்லாமல் இது ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் தான். ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் பட்டை லவங்கம் இது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் தான். அதே மாதிரி இந்த பைனாப்பிளோட சைஸ் பாருங்களேன். ஒரு மாதிரி அந்த மவுண்டெயின்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி பைனாப்பிள் தான் விளையும். இதோட சைஸ் பாருங்களேன் சின்னதாக. இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல அந்த பைனாப்பிள் தான். அதே மாதிரி மலை வாழைப்பழம். ஸோ ஒரு மாதிரி ஒரு இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இங்கே நம்ம பார்க்க முடியுது. இங்கே இருக்க பீப்புள்லாம் ஸோ பிளெஸ்ட் இல்லை, பிளெஸ்டு தான் உண்மையாக. அதே மாதிரி இந்த மக்கள் அதிகமாக பாருங்கள் பெரிய வெங்காயம்லாம் பயன்படுத்துறதில்ல, சின்னதாக இருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயம் தான். ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரூமுக்காக வந்தோம், ரூம் பார்க்கறதுக்காக. பட் ஆனால் எங்கள் ரூம்ஸ் அவைலபிளாக இல்லையா. இப்போ வந்து மாமா வந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு வில்லா ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த வில்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காய்ஸ். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது பட்ஜெட் தான். வில்லான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் போகும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் மீறி போச்சுன்னா எதுவும் எனக்கு நம்ம கையில் இல்லை. அவங்க என்னன்னா போய் பார்ப்போம் அவங்க ரேட். சரி இங்கே பாருங்க, நான் ஒன்றும் சொல்கிறேன், பட்ஜெட் மீறி போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. இங்கே வாங்க, இதோ பாருங்க. எதா இருந்தாலும் எங்கள் உயிர் மச்சான் வந்து பார்த்துப்பாரு. லஞ்சு வாங்கிட்டேங்க, இவங்க வாங்கி தர மாட்டானுங்க, அதனால் வாங்கி கீழே போய் சாப்பிட்டு. பட்ஜெட் ட்ரிப்புன்ட்டு மச்சான் நிரூபிச்சிட்டாங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிடுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. வந்துட்டாங்க. மாமா வந்துட்டாங்க. வெளில பார்த்துட்டாங்க. அவங்களுக்காக இப்படி வந்து அப்படி போகிறாங்க. ஒரு குறுகலான பாதை வழி மாறி வந்துட்டோம் போல இருக்கு. ஸோ வர வழியில் ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு நிறைய நேம் போட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் வரீங்க அப்படின்னா அங்கேயே அர்ப்பளீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுமே நீங்கள் சேர்த்து 2 in 1 வந்து பார்த்துடலாம். அண்ட் இங்கேயே நிறைய கடைகளும் இருக்குது. இங்கேயே விளையக்கூடிய பழங்கள் இந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸுமே வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளேஸ்லேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மழை இறங்கினா இருக்காது. அண்ட் இந்த பிளேஸ்லேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ரூம் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 650 ரூபா சொல்கிறாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு அது கட்டுப்படி ஆகலை. அதனால சரி நம்ம வந்து வேற ஒரு பிளேஸுக்கு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா ரூம் தரலாம்னு சொல்லி ஒரு பிளானுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான். அதில் பெரியவங்க குளிக்கிற இடம், சின்னவங்க குளிக்கிற இடம் சொல்லிட்டு தனியாக பிரிச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா தட் இஸ் முடியாதவங்க முட்டி சத்தவங்கலாம் வந்து இங்கே கொஞ்சம் சிற்றறிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே சம்திங் அரௌண்ட் ஒரு 20, 30, 40 படிக்கிறது தான் இருக்குது. இதில் இறங்கி போய் குளிச்சிக்கலாம் வேணும்னா. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே போடுறா ஆளை விழுது. காய்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பிளேஸ் நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். எப்போ வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். அப்போலாம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. 10th, ஆமாம் 10th முடிச்சுட்டு 11th போகிறேன். ஸோ அப்போ வந்து இதே ஆழம் விழுது இருந்துச்சு. இந்த ஆழம் விழுதில் நாங்களாம் வந்து தொங்கி விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ இன்னமும் இருக்குது. ஆனால் எத்தனை வருஷமாக இந்த மரம் இருக்குன்றது தெரில. அப்படியே பாரு, அந்த விழுது வந்து அப்படியே பூமிக்கு போயிட்டு அப்படியே அது ஒரு வேரா மாறிடுச்சு, அது ஒரு மரமாக வருது கைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வேறு லெவல் கண்டென்ட் நான் சொல்கிறேன். அது ஒரு ஹிஸ்ட்ரி அதில் ஒரு பெருசாக சம்பவம் வாங்கின கண்டென்ட் அது. ஆமாம். ஆனால் அது சம்பவம் அது வந்து நான் ஃபன்னியாக சொல்கிறேன் நான். ஆனால் உண்மையாகவே அந்த டைமில் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய டேமேஜ் வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதே ஆமாண்டா, நாங்கள் இறங்கியிருக்கோம். இப்போ யார் ஃபஸ்ட்டு அங்கே போகிறாங்களோ அவங்க தான் வின். 1 2 3 4 5 6 7 8. டேய் சம்சு, ஆனால் இந்த ஃபால்ஸ் நம்ம வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா? டேய் நம்ம இதில் இது தண்ணி வந்து ஒரு மாதிரி மட்டியாக இருக்குது. ஏன்டா? இல்லை இப்போது மழை காலம்ல ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால அந்த மண்ணெல்லாம் வந்து ரொம்ப அடிச்சுட்டு வரதுனால கொஞ்சம் கலங்களாக தெரியுது. பட் நாங்களாம் வரும்போது இந்த மாதிரி கலங்கள் இல்லை. ஆனால் குளிக்கலாம். ஆப்வியஸாக வந்து மண் எதுவும் பண்ணிடாது, இயற்கை தான்.
ரன்னிங் வாட்டர் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான்டா. ஸோ காய்ஸ், இதுதான் சிற்றருவி. முடியாதவங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இதில் குளிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து த மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட ரொம்ப கடினமான வெர்ஷனுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். காய்ஸ் சீரியஸா பாருங்க, என்ட்ரன்ஸ் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நடந்து போகிற மாதிரி. ஆனால் உள்ளே போகும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ட்டு. கைஸ், வாட்டர் பாட்டில் வந்து கீழே எடுத்துகிட்டு போகிறோம்ல, திரும்பி மேலே எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. எடுத்துகிட்டு வந்தா ஓ நான் கொடுத்துட்டு போனோம். இல்லை இது நான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நான் கூட வாட்டர் பாட்டில் ரிட்டர்ன் பண்ணால் கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். சாப்பிடப்பட மாட்டீங்களா வரும்போது? அந்த பேப்பர் பார்த்து கம்பெனிக்கு 20 ரூபா லாஸ் ஆகிடும். ஆல்ரெடி நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு கம்பெனி. சரி, ஓகே, தேங்க்ஸ். ஆனால் பாரு, என்ட்ரன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, ஸ்டெப்ஸே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. வா, மரணம் அப்படி தான் ஏமாற்றுவாங்க, ஆனால் உள்ளே தான் இருக்குது. ஆமாம், கண்டென்ட். உனக்கு வேணும்னா வா. ஏறி வந்துட்டீங்களா? அது மாற்றுங்க. சின்ன தம்பிக்கு சாப்பாடு போடணும்டா ஃபஸ்ட்டு. அப்படியே போ, அப்படியே போன்றேன். அதாவது ரக்கட் பாய்ஸ் தான் இதுல ஏறி வருவாங்க. ரக்கட் பாய், நாங்க சாக்லேட் பாய். பைத்தியம் பாய்ஸ். காய்ஸ், மிலிட்ரி ரிட்டர்ன்ல இருந்து வந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து மாறிட்டாப்ல. அங்க பாருங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுங்க. போடு போடு போடு. அப்படிதான் பண்ணுவோம் நாங்க. $10 ரூபாடா. டேய் தண்ணி பாட்டில் 20 ரூபா. பாட்டில் ரிட்டர்ன் பண்ணா 10 ரூபா. டேய் 1160 படிக்கட்டு. இங்கே இருந்தானே வச்சுக்கோ, சோலி முடிஞ்சிடும். சீக்கிரம் வா. இப்போ இந்த படிக்கட்டுல கணக்கு கிடையாதா? எல்லாம் சேர்த்து தான், எல்லாம் சேர்த்து தான். இந்த படிக்கட்டு மட்டும் தான் இது நடந்து, அது கணக்கு கிடையாது. இதுதான் வந்து 1118. அப்ப இது கிடையாது. இது 3000 படிக்கட்டு. மாமா நான் மேக்ஸ்ல வீக்கெண்ட் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? காய்ஸ், ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ ஃபுல் எனர்ஜியில் இருக்கும். ஓகேவா? வயிற்றில் வந்து லஞ்செலாம் கிடையாது, பட் ஆனால் நொறுக்கு தீ நிறையா உள்ளே போட்டாச்சு. ஃபுல் எனர்ஜியில் இருக்கும். பாதி தூரம் போனதுக்கப்புறம் எங்கள் நிலைமை என்னன்றதை அப்டேட் பண்ணுறோம். பாருங்கள் மறக்காம. இந்த ஹேர்பின் பெண்டுக்கெலாம் நம்பர் போடுறீங்களா? எவ்வளோ தூரம் ஏறணும், தலை சுற்றலாம் தவிர்க்கிறதுக்கு எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய படிக்கட்டு 1160ன்னு சொல்கிறீங்க. இடையில கொஞ்சம் நம்பர் போட்டிங்கன்னா எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிப்போம்ல. அங்கே பாருங்கள், முட்டி சத்தவங்களாம் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் காலெலாம் உதறுது. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ அதனால் இது ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். காய்ஸ், அங்கே பாருங்களேன், எங்கள் மாமாவோட ஐடியா பாருங்கள். என்னென்ன வித்தை பண்ணாலும் அந்த கால் வலி வந்து போவாது, தவிர்க்க முடியாது. கவலையப்படாதீங்க. என்னென்ன இப்படியே 1000 படிக்கிட்டு இறங்குறீங்களா? நீங்கள் இப்படியே 1000 படிக்க இறங்குறீங்களா? என்னென்ன வித்த? அநியாயத்துக்கு வித்தையா இருக்க. காய்ஸ், இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஸ்லோப் பாருங்களேன். வேறு லெவல் ஸ்லோப்பில் வந்துட்டு இருக்காங்க நம்ம பாய்ஸ்லாம். 2 கிலோமீட்டர். இது பழைய காமெடி தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். என்ன பண்றது, பட்ஜெட் ட்ரிப்னா கொஞ்சம் பழைய காமெடிலாம் இருக்க தான் செய்யும். 2 நாள் இறங்கினா உனக்கே குறைஞ்சிடும். குறையாது, கால் தனியாக போயிடும். பாப்பிக்க சின்ன வயசுல தூக்கி உன்னை கூட்டு போனாங்க. இப்போ நட அப்பதான் தெரியும் கஷ்டம் என்னன்ட்டு. சார், ஆஃபீஸர் போங்க. இன்னும் என்ன 20-30 தான் இருக்கும்.
ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பாதி தூரம் கடந்துட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃபால்ஸோட சவுண்ட் கேட்குது. ஃபால்ஸோட சவுண்டு மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் ஃபால்ஸே தெரியுது கைஸ். ஸோ ஃபைனலி வி ரீச்ட். அங்கே இருக்கு ஏங்க அஜிசே பார்த்து வா. ஏய் இந்த இடத்துலலாம் தண்ணி ஓடி இருக்கு, அடிச்சுக்கிட்டு தெரியுதா உங்களுக்கு? பாரு காய்ஸ், சில பேர் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சில பேர் வந்து பீக் சீசன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூட ரெய்னி சீசன் அப்போ சொல்லுவாங்க கொல்லிமலைக்கு வர சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நான் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பயங்கரமாக தண்ணி ஊற்றும், பயங்கரமாக வாட்டர் ஃப்ளோ இருக்கும், உங்களால் குளிக்கவே முடியாது. தூரமாக இருந்து அந்த மலை சாரலில் நனைஞ்சிட்டு வர வேண்டியதான். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு பிளேஸ் இது. தண்ணியோட வேகம் அந்தளவுக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் வந்தீங்க, லைக் ஜூலை ஜூனு அந்த மாதிரி டைமில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி வந்து இம்பாக்ட் இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் கூடிய மழை சீசன் அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பீக், இது பெஸ்ட் டைம் டு விசிட்னு சொல்கிறாங்க. அஜிசே, நான் இங்கேருந்து அங்கே மேலே ஓடி போய் அப்படி நிற்கிறேன், நீ அப்படியே ஒரு சினிமாட்டிக் ஷாட்டு, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக். ஓகே, சம்சு, நம்ம கஷ்டப்பட்டு இறங்கி வந்ததுக்கு ஒர்த் இல்லை. ஆனால் வேறு லெவல்ரா காய்ஸ். அது பாரு காய்ஸ், நான் சொன்னேன்ல, இந்த வாட்டர் ஃப்ளோ பாருங்களேன், ப்ராப்பராக ரொம்ப 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 கரெக்டான ஒரு அளவில் இருக்குது. இதோட கொஞ்சம் அதிகமானாலோ ரொம்ப அதிகமானாலோ நீங்கள் அந்த கம்பிக்குள்ளே போய் நிற்கவே முடியாது. நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணணும் இந்த வாட்டர் ஃபால்ஸ், ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வாங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு சம்பவம் சொன்னேன்ல, எங்கள் அண்ணன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து கம்பிலாம் போட்டிருக்காங்க. நான் ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி வந்தோன்னு சொன்னேன்ல, அப்போ அந்த கம்பிலாம் இருக்காது, ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அந்த கயிறை பிடிச்சி தான் மேலே போகணும். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கோம். எங்கள் அண்ணன் இந்த தலைவர் என்ன பண்ணாருன்னா, ஏறுன்ற பேரில் அப்படியே வலிக்கு விழுந்து இந்த இடத்துல, விச் மீன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் த லைஃப், மூளைகையில் குழம்பி போயிருக்கும். இந்த இடத்துல அடித்து இந்த இடத்துல ஒரு பெரிய ரத்த காயம். ஸோ இன்னமும் வந்து எங்கள் அம்மா அதை நினச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த சம்பவத்துலேருந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் வந்தது இன்னமும் வந்து ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்டாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவம். மேபி உங்களுக்கு நான் சொல்கிறக்கூடிய எமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா என்னன்னு தெரியல. பட் இட் இஸ் ரியலி அ டேஞ்சரஸ் பிளேஸ். உங்களுக்கு போய் இன்னொன்று சொல்லிட்டா, ஆக்சுவலாக அது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய காரணங்களும் இருக்குது. ஆமாம், பேய் இருக்குது, சில காரணங்கள் இந்த மாதிரி இங்கே பேய் உலாவது, தீய சக்தி. பட் ஆனால் நான் அன்றைக்கி விழுந்த அன்றைக்கி எனக்கு வந்து தெரியவே இல்லை, நான் விழுந்தன்றதே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி எழுந்துச்சு நான் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆமாம், அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தது. யார் தள்ளி விட்டா, எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு. இந்த பிளேஸ்ல எவ்வளவு மர்மங்கள் இருக்குல்ல. ஆனா கொல்லி ஹில்ஸ்னாலே மிஸ்ட்ரி நிறைந்த பிளேஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சின்ன வயசுல பர்சனலா எனக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, ஸோ நீங்களாம் சேஃபா வந்தீங்கன்னா சேஃபா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரும்பி இப்போதான் வரேன். 13 இயர்ஸ் ஆச்சு. வாவ், செம.
காய்ஸ் இந்த வியூ பாருங்களேன், அந்த காத்து மேலே வந்து படுது காய்ஸ். டேய் சம்சு பேசுறா. டேய் இங்க பேச எங்கடா பேசுற? நேரம் ஆக ஆக கொல்லிப்பையோட ஆட்டத்தை காட்டிட்டு இருக்கு. எல்லாம் மயங்க விழுகுறாங்க. Guys, before deciding to visit Agaya Gangai waterfalls, இது பாருங்க எவ்வளோ ஸ்லோப் பாருங்களா. ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த ஸ்லோப்ல தான் வந்து அங்கே பாருங்க அவ்வளோதான் ஃப்ளாட்டு. எல்லாரும் சைனா அவள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்லோப்பா இருக்கு பாருங்களேன் இந்த பிளேஸ் மட்டும். ரீக்ரியேட்டிங் சித்தூஸ் vlog. அப்படியா? அப்படி சொல்லு. இப்போதான் ரீசெண்டாக சைனா போயிட்டு வந்தார்ல. ஆமா ஆமா. அதை விட வாங்கடா எம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. எப்ப வீடியோ எடுத்தாலும் எதனா ஒண்ணு பண்றியடா. ஏய் இது வர்ற சாவு திரும்ப. அங்க ஏதோ இருக்கு, நாகரா பாத்து வா. எல்லாருக்குமே தடுக்குது. அம்மா சக்தி இருக்குனாங்க, பாத்து வா. இவனும் தடுக்கணும் அதே இடத்துல. டக்குன்னு வா, நீ தடுக்கிறியான்னு பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துருண்ணா, வா டக்குன்னு வா. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் மலையேற இந்த கடினமான டாஸ்க்கை. பல பேர் வந்து உயிரை விட்டு மலையேறி இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் வகையில் எங்கள் அண்ணன் ஒரு கடை போட்டிருக்காரு. சொல்லி வச்ச மாதிரியே வந்து நல்லா வியாபாரம் ஆகக்கூடிய ஸ்பாட்டில் போட்டிருக்காரு. இங்கே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பு தான். கைஸ் இன்னொன்று இங்கே வந்து இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யாருக்குமே எனர்ஜி இல்லை. பட் ஆனால் த சீக்ரெட் ஆஃப் த எனர்ஜி இங்கே இருக்குது. இதை சாப்பிட்டீங்கன்னா 30 ஸ்டெப்ஸ் இல்லை, அடுத்து 300 ஸ்டெப் கூட ஏறலாம். என்ன மச்சான்? சரி தானே? சரி இறங்கி ஏறு 300 ஸ்டெப் பார்க்குறோம். அது மாட்டிக்கிட்டேன். அதுதான் அவசரப்பட்டு எனக்கு எனர்ஜி வந்துச்சு, நான் ஏறேன். வாங்க. ஓகே காய்ஸ், மேலே போய் சந்திக்கலாம். ஒரு வழியாக மேலேறி வந்ததுக்கப்புறம் வர வழியில் கவர்மெண்ட் ஸ்டேவை பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு பர்சனுக்கு 200 டார்மெண்டரி டைப் ரூம் டைப்லாம் ஸ்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அது எல்லாமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஈச் பர்சன் வந்து 200 காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாருன்னா பட்ஜெட் ஸ்டே கொல்லி ஹில்ஸில் வந்து ட்ரை பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் டார்மெண்டரி டைப் ஆஃப் ஸ்டே ரூம் ஸ்டேக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் பட்ஜெட் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் விசாரித்த அந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து ரூம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரூமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் சாப்பிடவே இல்லை. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து ரூமில் போய் என்னென்ன கதை நடக்குது பாருங்க. ஓகேவா? ஒன் பை 2 வா? சிக்கன் ரைஸ் 1/2 சொல்லு. அடுத்து வந்து மேகி சொல்லு. அப்புறம் ஜூஸ் ஏதாவது இருக்கா பாரு. பட்ஜெட் ஸ்டே அதானே சொல்ல வரேன். இது பட்ஜெட் ஸ்டேன்னு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கடா. பண்ணுறது அலப்புறா. ஸோ இதோட டே 1 வீடியோ எண்டுக்கு வருது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டே 2 ஆக்டிவிட்டீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எதுவும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.